இந்த பூமியிலே ஒரு சிலருடைய வீட்டின் நடுவிலே அல்லது வீட்டின் வாசற்படியிலே தாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை வைத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தில் இந்த பூமியிலே நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமாயின் இயேசுவே நம் நடுவிலே வசிக்க விரும்புகிறார். தேவன் நம் நடுவில் வசிக்கும்போது நாம் தேவனால் சகாயம் பெற்று இந்த பூமியிலே அசையாத நிலைத்திருக்கிற வாழ்க்கையை நாம் பரிசாக பெற்று அனுபவிப்போம். ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் வீட்டிற்கு வாரும். நான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லி வீட்டிற்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு இயேசுவை அழைத்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக காணப்படும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிற்கும் இன்றே நீர் வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து நீர்தாமே அவருடைய பாவ வாழ்க்கை, அக்கிரம வாழ்க்கை, சாப வாழ்க்கைகளை ஒரு விடுதலையை தந்து ஆசீர்வாதமாக இந்த பூமியிலே நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சகாயர் நீர், உம்முடைய சகாயத்தை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.